இன்றைக்கி வந்து மிளகாய் செடிக்கு மண் வெட்டி கட்ட வந்துக்கிறேங்க. அதுங்க எங்கள் சித்தப்பா 3 கால் கொத்திட்டாரு, ஆளுக்கு 3 கால் கொத்திருக்கிறாங்க. பாருங்க கலசா வர மாதிரி முன்னாடி ஒரு கொத்தி எடுத்து கட்டுறாங்க. பாருங்க மேஸ்கார் மாமா அப்படி தென்னை மரத்தை பக்கம் போயிட்டு இருக்கிறார். பாருங்க சுத்தமாக களையை சுரண்டி விட்றாங்க. களையை சுரண்டி அப்புறமேட்டு மண் எடுத்து கட்டுறேங்க. பாருங்க மீஸ்கார் மாமா என்ன பேசுகிறாரு பாருங்க. ஏய் மீஸ்கார் மாமா கொத்து. பாருங்க செரவுக்கு 2 பேர் 3 பேர் பிடிச்சி கொத்திட்டு இருக்கிறேங்க. அதை லாஸ்ட்டு செரவு கொத்தி கட்டிட்டுங்க. அடுத்தது வந்து இந்த செரவை வெட்டி காட்டுறேங்க. பாருங்க இதுதான் மிளகாடு. அடுத்தது வந்து அந்த சைடு ஒரு மிளகாடு இருக்குது, அந்த கரைக்கு அந்த சைடு. பாருங்க முன்னாடி நல்லா சுரண்டிட்டு அப்புறமேட்டு 2 பக்கமும் எடுத்து கட்டுறது. செடி வந்து சென்டராக வர மாதிரி. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க வெட்டி காட்டினோம்னா. சென்டரில் வந்து ஒரு வெட்டி அந்த கலர் இருந்தால் அப்படியே சாவர மாதிரி. இந்த பக்கம் அப்படியே சென்டரில் வந்து மிளகா செடி வந்து சென்டராக வர மாதிரி எடுத்து காட்டுறேங்க. பாருங்க அவ்வளோதான், ஒரு வயலு கொத்தி முடிச்சாச்சு. அடுத்த வயலுக்கு கிளம்பிட்டோம். பாருங்க எடுத்துக்காட்ட முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா காய் பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிற மாதிரி பாருங்க. வாய்க்கால் கீக்கால் எல்லாமே சுரண்டி விட்டுங்க. வெங்காயம் நட்டு விட்டுக்கிறாங்க. ஒரு வயல் முடிஞ்சு அடுத்த வயலுக்கு கிளம்புறோம். இப்போ மாமா இரு, என் மம்டி எடுத்துக்கோ, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாருங்க 2வது வயலில் கொத்திட்டு இருக்கிறேங்க. மிளகா செடி, அடுத்தது கத்திரி. ஃபஸ்ட்டு செரவு வந்து மிளகா செடி, இது 2வது வந்து கத்திரி செடி. அப்படியே ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி கொத்திட்டு போயிட்டுருக்குறேங்க. பாருங்க 2வது வயல் 2வது கால் 2வது செரவு கொத்துறங்க. பாருங்க 2வது கால் பிடிக்கிறேன். இப்போ இது வந்து கத்திரி.
இந்த கால் நான் வரேன். இந்த கால் நீ வரியா? ம். இது ரெண்டாப்புறம் எடுத்துக்கட்டணும் பரவாயில்லையா? எதை இதை பிடி. ஏய் இந்த இடத்துல ஆள் இருக்குது. சரி வரேன். நம்மளை பழி பண்ணிட்டாங்களா? அதுதான் அந்த ஒரு செலவு தவழ்ந்து கொண்டுட்டு அதுதான் இதோட முடிஞ்சு. அதுக்கு மேஸ்கார மாமா வாய்க்கால் சுரண்டுறாரு. நாங்கள் வந்து வேற புளிங்க புள்ளி நிமிந்தா 35 ஏக்கரா கொத்துறோம். எத்தனை ஏக்கரா? 35. சரி. ஆனால் ரொம்ப சகாயத்தை கொத்துவோங்க. ஏக்கரா எவ்வளோ கொத்துறீங்க? ஏக்கரா மீண்டு கொத்தனா ஒரு 7000 8000 கொத்துவோம். 750 ரூபா சம்பளம் வந்தால் கூட கட்டுப்படி ஆகல. பொம்பளையில் கொடுக்கலாம்பா. பொம்பளை தொழிலுமே கொத்தி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.